அண்ணா அடுத்து மனைவி பெயரில் தொழில் தொடங்கலாமா? அல்லது ஆர்சி அவங்க பேர்லேயே எடுத்து பண்ணலாமா? இது கணவருக்கு அனுகூலமான திசை இருந்தும் அப்படி செய்யலாமா? அல்லது அனுகூலம் இல்லாத திசாபதிகளில் மனைவிக்கு அனுகூலமாக திசாபதி நடக்குது அப்படின்னா அவங்க பேரில் பண்ணலாமா? கணவன் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருந்து நல்ல சாரம் வாங்கியிருந்து சுபத்துவமாக இருந்தால் செய்யலாம். இல்லாத பட்சத்தில் சிக்கலாயிடும். அப்போ இதே மாதிரி அவங்க மனைவியோட ஜாதகத்தையும் பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தொழிலோ வீடோ அது ஆரம்பிக்கும் போதோ கண்டிப்பாக திசை நல்லா இருக்கணும். குறைஞ்சபட்சம் இப்போ அதிகமாக வர்ற பிரச்சனைகள் லோன் வீடு கட்டுறாங்க. 5 வருஷம் 7 வருஷம் சொல்லி போட்டுப்பான். அவங்க லோன் எடுக்கும்போது வீடு கட்டும்போது திசை நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திசை மாறிடும். லோன் கட்ட முடியாமல் கிடந்தாங்க. இப்படி சிக்கலான ஜாதகம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த லோன் கட்டக்கூடிய காலகட்டம் திசை முழுக்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் செய்யணும். சிக்கலாயிடும். கோச்சாரத்தை பார்க்க வேண்டாம், திசை கண்டிப்பாக பார்க்கணும். சரி. ஒரு ஜாதகத்தில் பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்று தீர்க்கமாக சொல்ல முடியுமா? கஷ்டம்தான். என்ன அப்படின்னா, என் நண்பன் என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு 23 வருஷம் கழிச்சு குழந்தை. நம்ம 23 வருடம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. சரி, அவங்க கண்டிப்பாக எத்தனையோ ஜோசியத்தை கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எவ்வளவோ பரிகாரங்களும் பண்ணியிருப்பாங்க. நான் ஜாதகத்தை வாங்க நான் எவ்வளோ முயற்சி பண்ணி கிடைக்கல. ஆனால் எனக்கு குழந்தை எனக்கு தெரியும். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவங்க அக்கா தான். சரி, 23 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு. 15 வருஷம் கழிச்சு குழந்தை தான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் அதுக்கு தீர்க்கமாக நீ சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்றது கஷ்டம்தான். ஆனால் அனுபவத்தில் நான் பார்த்த வரையில குழந்தை இல்லாதவங்க ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 6, 8 போய் மறைகிறது, நீச்சனுடைய சாரம் வாங்குறது, 5ஆம் இடத்துல கிரக கூட்டு வர்றது, அதாவது பாவ கிரகம் வலுவாக உட்கார்றது, இது எல்லாமே குழந்தை பையன் இல்லாமல் ஆக்கிடுது. அதுவும் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். சரி, இருந்தாலும் தீர்க்கமாக சொல்ல முடியுமாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இந்த குழந்தைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. அது அந்த பெண்ணுடைய என்ன தசாபுத்தி காலகட்டங்களில் போகலாமே? 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 4 லக்னாதிபதி தசை, இதில் எதுனாலும் போகலாம். 5ஆம் தசை இதெல்லாம் போகலாம். இதே ஈரோட்டிலேருந்து எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேர் சொல்ல விரும்பலை. சரி, ஃபேஸ்புக்கில் எதை பார்த்து தான் வந்தாங்க. அந்த அவங்க மனைவிக்கு வயிற்றுல இந்த நீர் கட்டின்னு சொல்லுவாங்க. அது இருக்கான்னு கேட்டேன். பார்த்தோன்னே ஆமாம் அப்படின்னாங்க. அதுதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தை பாக்கி கிடைக்குன்னு சொன்னேன். உங்கள் குழந்தை இறந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகர் அரசியலை நம்பி பணம் கடன் வாங்கி பதவி கிடைக்கணும்னு செலவு செய்யலாமா? ஏன்னா இப்போ பக்கமாக எலெக்ஷன் வரப்போகுது. நீ பொலிட்டீஷியன்ஸ் கேட்பாங்க. அரசியல் இந்த மாதிரி சிக்கலான ஜாதகம் என்கிட்ட வந்திருக்கு. சரிங்க, முழு விவரம் சொல்ல விரும்பல. அது என்ன ஒன்றா, அரசியலை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் 7ஆம் இடம் மக்கள், 9ஆம் இடம் யோகம், 10ஆம் இடம் பதவி, இது 4 நல்ல தொடர்புல இருந்து திசை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஜெயலலிதா நடிச்சாங்களே தவிர அரசியல் பிரவேசம் ஆரம்பிச்சு செவ்வாய் தேசம் தான் ஆரம்பிச்சாங்க. ராகு தேசம் அவங்களால சாதிக்க முடியுது. காரணம் செவ்வாய் தேசம் அவங்களுக்கு ஆகாது. சரி, இதனால இருக்கணும் இல்லையா? திசை ரொம்ப முக்கியம். சமீபத்தில் ஒரு ஜாதகர் கூட எங்கள் அரசியல் இருந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கி தான் வந்தார். அது திசை வேலை செய்யாது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்த திசை வேலை செய்யாது. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு வந்தார். சிக்கலில் தான் இருக்காரு. அது திசை அனுகூலம் இல்லாமல் இறக்கக்கூடாது. பணம் வாங்கி செலவழிக்கக்கூடாது. சிக்கலில் தான் கொண்டு வரும். சரி. அதே மாதிரி அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான இடம் 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம். ஜெயலலிதா ஜாதகத்தில் இருக்காரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். மக்களால் நான் மக்களுக்காக நடந்த ஒரு ஆளுமை. அதில் அவங்க சொன்னா செய்வதற்கு ஆட்கள், அது 3ஆம் அதிபதி தான். சூரியன் அதை பார்த்துருப்பார் நம்ம ஜாதகத்தில். சரி, அதனால அம்மாவுக்கு ஒரு ஆளுமை, தனி ஆளுமை. 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம். சரி. அது ஒவ்வொரு ஜோசியும் ஒவ்வொரு மாதிரி சொல்றதுனால நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. கண்டிப்பாக. ஆனால் என்கிட்ட அனுபவ ரீதியாக ஒரு ஜாதகம் அப்படி வந்தது. நான் சொன்ன மாதிரியே ரொம்ப சிக்கலாக தான் இருக்காரு. சரிங்க. அடுத்தது சொந்த தொழில் யோகம் அல்லது அமைப்பு ஒரு ஜாதகத்துக்கு எப்போது கிடைக்கும்? ஜாதகத்தில் இருக்கணும் முதல்ல. கண்டிப்பாக சொந்த தொழில்ங்கிறது நான் சொன்னோம்னா தான் 3-10 சொந்த தொழில் செய்யணும். ஒத்தையில செய்ய முடியாது. வெட்டி கடை வைக்கிறோம்னா ஒத்தையில இருந்து பாருங்க. ஒரு பட்டம் வச்சு நடத்துறோம், இல்லை ஒரு தொழிற்சாலை மாதிரி இது பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆள் வேணும். வேலையாட்கள் வேலை. 3ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் நல்லா இருக்கும். 3, 7, 9 3, 7, 9, 10 நல்லா இருக்கும். சரி, நான் வேலை பார்க்குற ஓனர் ஜாதகத்தை வாங்கி பார்த்துருக்கேன். நான் சொன்ன அமைப்பு இருக்கேன்.
இந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு 11ஆம் இடத்துல சனி லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்து அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியா இருந்தால் லாபம் கிடைக்குமா? முதல்ல லக்னாதிபதியால பெருசா யோகம்னு சொல்லவே முடியாது. ஜாதகத்துல யோகம்னு சொன்னாலே வந்து இப்போ எப்படி சொல்றது உங்கள்கிட்ட, வெறும் பருப்பு போட்டு குழம்பு வச்சா அது பருப்பு குழம்பு தான். சாம்பாரா சேர்க்கணும் முருங்கக்காய் மற்ற சாம்பார் பொடி இது எல்லாம் சேர்த்து வைக்கணும் சாம்பாரா மாறுது. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு தனித்த ஒரு கிரகத்தினால ஒரு பெருசா பலன் மாதிரி இருக்கவே இருக்காது. இவங்க ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க, யோகமே வந்து கிரக கூட்டு சேர்க்கதான் யோகம்னு இருக்காங்க. தர்மகிரம யோகம்னா 9 10 கூடியது, சூரியன் குரு சேர்ந்தா புதாதித்ய யோகம்னு சொல்றாங்க, பிருகுமங்கல யோகம் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, இப்படி எல்லாமே பாரு யோக அமைப்பு தனித்து சொல்லப்பட்டது பஞ்சம யோகங்கள் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாளிகை யோகம் அது எல்லா ஜாதத்துக்கும் வேலை செய்யாது. ஆனா அந்த கிரக கூட்டுல சொல்லப்பட்ட அந்த யோகங்கள் வந்து எந்த லக்னமா இருந்தாலும் வேலை செய்யும். ஆனா யோகம் இருந்தா சொந்த தொழில் பண்ணலாம். சரி, இல்லாத அடிமை தொழில் தான் பார்க்கணும், வேற வழியே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மன உளைச்சல்கள் மற்றும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏன்? எல்லாரும் நான் சொல்றதுக்காக ஒன்றும் வருத்தப்படலை. சொல்லுங்க. என்ன ஒரு ஜாதகத்தை சொன்னா இல்லற வாழ்க்கை, குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், சொத்து சுகம் 4ஆம் இடம், சரி புத்திரஸ்தானம் 5ஆம் இடம், நல்ல நட்புகள் மனைவி துணை 7ஆம் இடம், வாக்கியம் 9ஆம் இடம், சரி ஜீவனம் 10ஆம் இடம், எல்லா போக நிம்மதியான உறக்கம் 12ஆம் இடம். இது எனக்கே இல்லையே. 12 வயசுல வேலைக்கு வந்தேன், 33 வருஷம் உழைச்சிட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. அறிவையும் ஆயுசையும் மட்டும் கொடுத்த கடவுள் எனக்கு வேற ஒண்ணுமே கொடுக்கல. சாமி கும்பிடுறதே விட்டுட்டேன். ஒரு ஜோசியரா இருந்து சொல்லக்கூடாது, பரவாயில்ல சொல்றேன். அதனால நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான். அதனால உதாரணத்துக்கு நான் தான் என்னைய மாதிரி உள்ளவங்க என்னையெல்லாம் குழந்தையா இருக்கும்போதே கொண்டிருக்கலாம் அம்மா. காரணம் என்ன தான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி நான் திரும்ப சில விஷயங்களை என்கிட்ட வர்ற ஜாதகங்களுக்கு கல்யாணம் பண்ணாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். சில பையங்களை அவன் என் பேச்சை மீறி கல்யாணம் பண்ணி அவன் கஷ்டப்பட்டு கண் கலங்குறத நான் கண்ணோட பார்த்தேன். என்கிட்ட இப்போ பார்த்து பேசுறதே பயந்து ஓடுறான். சங்கரன் நான் சொன்னாரு, நம்ம கேட்காம பண்ணோம், அப்படி ஆயிட்டேன். நிறைய பார்த்தேன். சரி, என் சொந்தத்துலலாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அடிக்கடி ஒரே பிரச்சனை, பஞ்சாயத்து பயம் போவாங்க. இப்போ எங்காவது வீடு சொந்தோன்னா ஜாதத்தை கொண்டு வாங்க 2 ரூபாய் அப்படின்னு பார்த்தேன். இதில் பொருத்தம் இல்லாத ஜாதம் சேர்த்தது தப்பு, யார் சேர்த்தா அப்படின்னு சரி சேர்த்தாச்சு. நீங்கள் இந்த பொண்ணு வாழாதுங்க கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். கோவப்பட்டாங்க என்கிட்ட. நான் சொல்லி 6 மாதம் இந்த பொண்ணு தாலி அறுத்து எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் என்னை தேடி வந்தாங்க. நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் அமைதியாக இருங்க, 2ஆம் நாள் மாப்பிள்ளை வரும், நடக்கும். 2ஆம் நாள் இப்போ நல்லா தான் ரொம்ப நன்றி ஐயா. உள்ளதான் சொல்கிறோம். அது அவங்களுக்கு முதல்ல சொல்லும்போது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். புரியுது, அனுபவிக்கும் போது தான் புரியும். புரியுது. இன்னும் சொல்ல போனால் என் நண்பர் ஒருத்தர், ஃபேஸ்புக் நண்பர் ஒருத்தர், பேர் சொல்ல விரும்பலை, அவர் இதை பார்ப்பாரு. அவர் நண்பர், ஒரு சொந்த பந்தம் எல்லாரும் ஜாதகம் என்கிட்ட தான் அனுப்புவார். சரி, அதில் ஒரு நண்பர் 2வது திருமணத்தை பற்றி என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் 2வது திருமணம் நீங்கள் பண்ண வேண்டாம், நிம்மதி இருக்காதுன்னு சொன்னேன். கேட்கல, பண்ணிட்டார். அது பண்ணது இவருக்கே தெரியாது. ஆனால் 5 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு இவரை பார்த்து பேசியிருக்காரு. நிதர்சனம் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட கேட்டது, கல்யாணம் பண்ணாதுன்னு தான் சொன்னார். டார்ச்சர். அதாவது இந்த 7ஆம் இடம், இந்த இல்லற பாவங்கள் கெட்டுச்சு அல்லது இல்லற பாவாதிகள் கெட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த வகையில் பொருத்தம் இல்லாத துணை அமைஞ்சிடும். சரி, சந்தோஷம். ரொம்ப நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அப்போ அதை அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. விதியெல்லாம் மாற்ற முடியாது. விதி தெரிஞ்சு விலகி தான் போகணும். இப்போ ஒரு சுருக்கமாக ஒன்று சொல்றேன். நமக்கு என்ன கொடுப்பன இருக்கோ கொடுக்கறத ரசிச்சு வாழணும். பிடிக்கலையா தனிச்சு வாழணும். பிடிச்சிருந்தா ரசிச்சு வாழுங்க, பிடிக்கலையா சரிச்சு வாழுங்க, ஒத்து வரலையா தனிச்சு வாழுங்க. அவ்வளோ. சரி, ரொம்ப என் மனசுல நான் அப்படியே சொல்றேன். ஏன்னா ஐடியில பேரு நிதர்சனம் தான் வச்சிருக்கேன். சரி சரி, நிதர்சனத்தை மட்டும்தான் பேசுறேன். கண்டிப்பா இந்த நம்மகிட்ட ஜாதகமாக வந்து வருஷம் கட்டி நிற்கட்டும், மண்ணின மாங்க என் விதியை மாத்தினா முட்டாள அறிவாளியா இருக்கிறேன், ஆண்டி அம்பானியா இருக்கிறேன், அந்த பேச்சு நம்ம கையில என்ன இருக்கு கிடையாது. நம்ம எவ்வளவு பேர் கடவுள் எல்லாரையும் பணக்காரனா படைக்கிறது இல்லை. முதல்ல ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இறக்கும் போதே பணக்கார குடும்ப பின்புலம் உள்ள குடும்பத்துல பிறந்தா உலக வசதிகள் இருக்குதான் செய்யும். அதுக்கப்புறம் அதை அழிக்கிறதா அல்லது அதை பெருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம அவன் ஜாதகத்தை பொறுத்தது. ஒண்ணுமே இல்லாத குடும்பத்துல தரித்திர அமைப்புல பிறந்துட்டு என்ன செய்ய முடியும்? ஏன்னா இங்க வேற எதுவும் பண்ண முடியாது. சட்டம்னு ஒண்ணு, அப்புறம் சட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது, அப்புறம் கட்டத்தில் போய் சட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால பிறக்கும்போது யோகத்தோட பிறக்கணும், அது நம்ம கையில் இல்லை. சரி, இல்லைன்னா நம்ம மாதிரி ஜோசியத்தை கேட்டு தேர்த்திக்கிட்டு ஒதுங்கி நடந்துக்கிறது நல்லது. கண்டிப்பா இன்னைக்கு எத்தனையோ பேர் உதாரணம் என்னால காட்ட முடியும். அதே மாதிரி நான் யோகம் இருக்குன்னு சொன்ன ஜாதகங்கள் யோகத்தையும் அடைஞ்சிருக்கு. யோகத்தையும் அடைஞ்சிருக்கு.
ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொன்னதால தான் கிடைச்சிருக்கு. சரிங்க சரிங்க. தேசம் நல்லா இருக்கணும். ஜாதக அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ம் இங்க எல்லா ஜோசியர்களும் வந்து நல்லதை மட்டுமே சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப கூட இந்த குரு பயிற்சியை பத்தி கூட ம். நான் பேச வேண்டாம் தான் நினைச்சேன். சரிங்க. இப்போ அதான் நானே இப்போ அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆமா இப்போ இந்த அதிசார குரு இந்த 50 நாள்ல வந்து கடகத்துல இருக்காரு. ஆமாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறேன்? ம் கடகராசிக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ம் கடகத்துல இருந்து 5, 7, 9 பார்த்துட்டு ம் ம் பிள்ளைங்களா நன்மை வரப்போகுது, உச்சம் பெற்றது. முதலாளி குணம் வரப்போகுது, ம் யோகா அமைய போகுதும்பாங்க. ம். அப்ப கடகத்துக்கு ஒரு ஜென்ம குரு தானே. அதான் அதான் அதான். ஜென்மராமர் வனத்திலேருந்து தானே வருது. ஆமா. அப்ப அதே சொல்ல மாட்டாங்க. ம் ம் அப்ப இவங்க எல்லாமே பிளஸ்ஸாவே சொல்ல வேண்டியது. ம். சரி அப்ப அதே தனுசு ராசிக்கு 8ல உச்சம் பெறுதாரு. அப்ப அட்டம குரு தானே. ஆமா. அதே அட்டம குருன்னு சொல்லாம ம் 8ல உச்சமாயி உச்சமாயி. 12 பார்த்து 2 பார்த்து 4 பார்த்து சொத்து வாங்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. ம் யார் வாங்க முடியும்? ம் இந்த 50 நாள் வாங்க முடியாது. கண்டிப்பா. அப்ப இந்த ராசி இன்னொன்னு கோச்சார பலன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ம் இப்பவும் சொல்றேன். கோச்சாரத்தை பொறுத்தவரை சனி பகவான் மட்டுமே பிரதானம். ம் குரு பயிற்சி வந்து 2, 5, 7, 9, 11ல வந்தா நன்மை செய்யணும்னு பொதுவான ஒரு விதிதான். சரிங்க. ஆனா நன்மை செய்யறது நன்மையில பெருசா செய்யறது வாய்ப்பே கிடையாது. கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா அவரு ஜென்ம குருவா 3ல 6ல 8ல 12ல வந்தா பாடாப்படுத்திருக்காரு. ம் இது அனுபவத்துல பார்க்கலாம். ம் அதுலயும் கண்டிப்பா இந்த ஜென்ம குரு 1 ராசிக்கு 3ல வரக்கூடிய குரு அட்டம குரு ரொம்ப பாடாப்படுத்தும். இதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா. எவ்வளவு பெரிய சடன் பிரேக் போட்ட மாதிரி ஸ்பீடு பிரேக் வந்து போட்ட மாதிரி ஆளை இது பண்ணிடும். அடுத்தால கோச்சாரத்துல சனி பகவான் தான் பிரதானம். ம் அவருக்கு கட்டுப்பட்டு தான் ராகு கேது பயிற்சியோ குரு பயிற்சியெல்லாம் வேலை செய்யும். ம் காரணம் சனி முழுமையான பாவ கிரகம், வலுவான கிரகங்கிறதுனால ம் அவரு நன்மை செய்யக்கூடிய இடம் வந்து கோச்சாரத்துல வந்து 3, 9, 11 ம் 6ஆம் இடம் சொல்லுவாங்க. ம் 6ல இருந்தாலும் செய்ய மாட்டாரு. ம் 3, 9, 11 அது போக மிச்சம் எந்த இடத்துல அவ்வளோ பாதிப்பு தான். ம் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஜென்ம ஜாதகம் நல்லா இருந்து ம் திசை நல்லா இருந்தால் மட்டும்தான் தப்பிக்கணும். கண்டிக்க முடியும். இல்லைன்னா தப்பவே முடியாது. சரி சரி. கிரகம் வந்து 2 ஆங்கில வேலை செய்யும். ம் ம் ஜென்ம ஜாதகத்துல எங்க இருக்காங்களோ அந்த பலனை மனுஷன் செய்யும், கோச்சாரத்துல இருந்தும் செய்யும். அதுல சனி தான் பிரதானம். கண்டிப்பா. இந்த குரு பயிற்சி இவ்வளவு தூரம் மிகைப்படுத்தி இதை பேசுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. இல்ல எல்லாருமே இப்போ 2.5 நாளுக்கு ஒருக்கா மாற சந்திரனை வச்சு சொல்றாங்க. 45 நாளைக்கு ஒருக்கா மாற சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த ராசிக்கு எத்தனைக்கு போறாருன்றாங்க. அதெல்லாம் வேஸ்ட். ம் அது தேவையில்லாத வேலை. ம் ம் இதுக்கு தேவையில்லாம யாரும் ஆசையை தூண்டி விட்டு சிக்கலை தான் கொண்டு வரும். ம் ம் சிக்கலை தான் கொண்டு வரும். சரி. ரெண்டாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அப்படி யார் கோச்சாரத்தை வச்சு என்ன முன்னேற முடியும்? அப்ப ஜென்ம ஜாதகம் தேவையில்லை. கண்டிப்பா. ஜென்ம ஜாதகம் தேவையில்லை. ம் ம் அதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா. அதுலேயும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜோசியர்லாம் வந்து ஏதோ ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படிங்கிறாரு. அதாவது சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு சனி 5ஆம் இடத்தை பாருங்க என்னமெல்லாமோ உருட்டுறாரு. ம் ம் தேவையில்லாத வேலை அதெல்லாம். புரியுது புரியுது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ம் ம் நான் பணக்காரங்களையும் பார்த்துட்டேன், கோடீஸ்வரங்களையும் பார்த்துட்டேன், ம் ஏழைகளையும் பார்த்துட்டேன். ம் ஒவ்வொரு நாளும் என் கண்ணாடி சம்பவம் நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு திருமணமாகி 19 நாள்ல ஒரு மாப்பிள்ளை இறந்து போனான். ம் ம் அந்த ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன். அது பொருத்தம் சேர்த்ததெல்லாம் வந்து எங்க ஊர் சைடுல உள்ள பெரிய ஜோசியர். ம் ம் அதோட கொடுமை என்னன்னா இன்னொரு பையனுக்கு 3 நாள்ல மாப்பிள்ளை இறந்துருக்கான். ம் 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 அப்ப என்னதான் பார்க்காங்க இவங்க? அதான். இன்னொரு பையன், அதுவும் எங்க சமுதாய பையன் தான். ம் ஆவணி மாசம் கல்யாணம், ஆடி மாசம் அவன் லாரி அடிபட்டு இறந்துட்டான். ம் 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 அப்ப இவங்க என்ன பார்க்குறாங்க? அதான். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் பண்ண போனா ஓரளவுக்காவது ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாகிறது ஒரு 20 வருஷமா 25 வருஷம் இருக்கணும். கண்டிப்பா. ஆயுள் இருக்கா? ம் ம் திசை நல்லா இருக்கா? ம் குடும்ப பாவங்கள் நல்லா இருக்கா? ம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் எல்லாமே சொன்னேன். பொருத்தங்கிறது சும்மா ஒரு பகட்டு தான் அது. ம் 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 ஒரு நல்ல பெண்ணோ நல்ல பையனுக்கு கண்ணை பண்ணிட்டு சேர்த்து வைக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஜாதகம் நல்லா இருந்தா போதும். ம் ம் அந்த ஜாதகம் நல்லா பார்க்கறது தான் ஜோசியர் வேலை. கண்டிப்பா. எது கிடைச்சாலும் சேர்த்து வைக்கிறதுக்கு அது நல்லா இல்லை. நிறைய பேர் தான் நடக்குது. ம் ம் எனக்கு சரியா படலை. இதுக்கு மேலே நம்ம யாரையும் ஒன்று சொல்ல உலகத்துக்கு நம்ம போகிறது நம்மளால முடியாது. சரிங்க. அவ்வளோ அதான் விஷயம். ம் அப்போ ஒரு திருமணத்திற்கு வந்து பொருத்தம் பார்க்க ஜாதகம் வரும்போது அவங்களுக்கு வந்து மாரகாதிபதி திசையையோ புத்தியையோ தாண்டி திருமணத்தை குறிச்சு கொடுக்கலாம். நேற்று சொன்ன மாதிரி தான். ம் 3, 8 வருதுனாலே ம் இது முதல்ல கழியிட்டு அப்புறம் பாப்புன்னு சொல்லிடுது. 3 8 3, 8 புத்தி நடக்குனாலே ம். இது மற்ற ஜோசியர்கள் மறுத்து பேசலாம். ம் இவன் என்ன ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு ஆணித்தரம் பேசணும்னு சொல்லுவாங்க. ம் வேணாலும் அவங்கள்ட்ட வரதில் அனுபவத்தில் பார்க்கட்டும். ம் ம் கண்டிப்பாக நான் அந்த தென்காசியில் பண்புலி பக்கத்தில் என் ஜாதகம் வந்தாங்க ஒரு அம்மா. சரிங்க. அவன் மகனுக்கு கல்யாணத்துக்கு கேட்டிருந்தாங்க. ம் அவனுக்கு அட்டமாதிரி புத்தி வருது. சரிங்க சரிங்க. நான் 2 வருஷம் தான் அந்த புத்தி இருந்தது. ம். ஆனால் நான் 3 வருஷம் நேரம் சரியில்லை. ம் இந்த பையனுக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், 3 வருஷம் போட்டுன்னு சொன்னேன். ம் 2 வருஷம் பையன் இறந்துட்டான். ம் ம் ம்
என் அக்காவுக்கு ஃப்ரெண்டு, அந்த பையனோட அம்மா என் அக்காவுக்கு ஃப்ரெண்டு. ம் எங்கள் அக்காட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, உங்கள் தம்பி சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு, நேரம் சொல்லி சொன்னார். ஆனால் இதை சொல்லலை. ம் சாவலாம்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக மரணம் தேவை. அதை தாண்டி வரட்டும் ம் ம் அப்படின்னு சொல்லணும். அதை கண்டிப்பா. கழிச்சுக்கிட்டோம், அவ்வளோ ஆபத்தான கட்டத்தை கழிக்கணும். ஏன்னா கல்யாணங்கிறது வாழ்க்கை கண்டிப்பா, இன்னொரு பொண்ணோட சம்மந்தப்பட்டதில்லை. கண்டிப்பா. இப்போ அவன் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா புள்ளோட வாழ்க்கை கேள்வி. ஒழுங்கா இருக்க புது பொண்ணுக்கே மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரும்பாடாக இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா ம் 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 அதனால கண்டிப்பாக அதை பார்க்கணும். சரி. இன்னொரு பையன்லாம் என்கிட்ட அழுதுட்டு போன பையன் தான். ம் ம் ஒரு ம் பையன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ம் வளகாப்பு முடிஞ்சு பொண்ணு போனவ தான். சரிங்க. திரும்ப வர டைவர்ஸும் கொடுக்க மாட்டாங்கிறா, ம் 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 வாழவும் வர மாட்டாங்கிறா. ம் இவனும் சரி வாழ வேண்டிய பையன் தான், ம் இந்த கண்டிப்பாக. மாதிரி தான் கேட்பான். ம் ம் அப்போ நான் சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணதே முதல்ல தப்புன்னு தான் சொன்னேன். ஆ ஆ ஆ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்பு. ம் இப்படி அமைப்புள்ள பொண்ணை எப்படி சேர்க்கலாம்? ம் எல்லாம் சேர்த்து முடிஞ்சு கடைசி ஒரு கேள்வி கேட்டான். அம்மா அப்பா பற்றி கேட்டான். ம் அம்மா தான் உனக்கு முதல் கேடு அப்படின்னா கூட வந்து ஒரு கை கட்டினார். ம் 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 நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த பொண்ணு வேண்டாம்னு நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். ம் இவங்க அம்மா தான் எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் வச்சுது. ம் 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 4ஆம் அதிபதிலாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ம் 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிலாம் பாதகாதிபதி தொடர்பு, நீச்ச கிரகத்தின் தொடர்பு, ம் ம் மட்டமான அதிபதி தொடர்பு, ம் அது குறிப்பாக கேது. ம் இந்த கேது கிரகம் வந்து எல்லாரும் அது ஞானக்காரனாகுதுன்னு சொல்லுவாங்க. ம் ம் அவர் ஒரு சில வசங்கட்ட இடத்துல இருந்தாருன்னு சொன்னா ஆ. இயற்கை மாறான சிக்கலை உண்டாக முடியும். யார் கேது? மூல காரணம் கேதுவாக தான் இருப்பார். கேது கேது. ம் ம் முதல்ல கேது நிற்கிற பாவத்திலே ஒரு 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 ரூமை குத்துரும். ம் ம் தடை தானங்க கேதுங்கிறது. ம் அது ஞானக்காரன் சொல்றாங்கல்ல, ஞானக்காரன் கிடையாது. ம் ம் அது ஒரு பிளாக் மார்க் கண்டிப்பாக கேதுக்கு எடுத்துக்கும். சரிங்க சரிங்க அநேக ஜாதகங்களை பார்த்துருக்கு. நம்ம எல்லா விஷயத்தையும் போட்டு ரொம்ப பட்டவர்த்தத்தில் பேச முடியாது. சரிங்க. இருந்தாலும் கேட்குறவங்க தேவைப்பட்டவங்க நம்மகிட்ட கேட்கட்டும், நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். ம் ம் போதுமா? சரிங்க. சரி. ரொம்ப நன்றிங்க.